வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்களை விழ செய்கிறார். அநேகர்கள் செத்தார்கள். யோசுவாவின் யுத்த வீரர்களால் தன்னுடைய போர் வாளால் வெட்டியும் கொன்றும் சாய்த்ததை விட வானத்திலிருந்து விழுந்த கல்மழையினால் செத்தவர்கள் அநேக பேராய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். பின்பு இஸ்ரவேலர்களுக்காக சூரியனே கிபியோன் மேலும், சந்திரனே அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தொடர்ந்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது தன் எதிராளிகளை கொன்று குவிக்கும் வரை சூரியனும் தன்னுடைய நடுவானத்திலிருந்து அஸ்தமிக்காமல் ஒரு நாள் முழுவதும் நடுவானில் நின்றது.